யாராவது சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது. திருவள்ளுவரே சொல்றார், உன்னை ஒருத்தன் சண்டைக்கு கூப்பிடுறான், உன்னை ஒருத்தன் கேவலமா திட்டுறான், நீ அவனுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் அது தவம் செய்வதை விட மேலானதுங்கிற. உண்ணாது நோற்பர் பெரியர், சாப்பிடாம தவம் இருக்கிறவன் பெரியவன். பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ஆனா தவம் இருக்கிறவனே, உன்னை ஒருத்தன் அசிங்கமா பேசும்போது, தரக்குறைவா பேசும்போது அமைதியா இருந்தீன்னா அவனுக்கு பின்னாடி வந்து நிக்கணுங்கிற. நமக்கு ஆன்மீகம் அதை தான் சொல்லி கொடுத்தது. ஒருத்தன் கத்துறானா அவனை தனியா கத்த விட்டுருங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சரி, உங்க கணவர் திட்டினார்னா அழுவாதீங்க, சிரிங்க. என்ன தெரியுமா கேட்பாரு? நான் திட்டுறேன், நீ சிரிக்கிற. ஏன்னா அவங்க திட்டினா நம்ம அழணும், அதுக்கு தானே திட்டுறாங்க. ஸோ அடுத்த முறை திட்டுனா அழுக வந்தா தனியா போய் அழுதுக்கங்க, அவர் முன்னாடி அழாதீங்க. அவங்க நோக்கம் என்ன? நம்மளாம் அழ வைக்கணும், அவ்வளவுதானே. அழ வைக்க நம்ம அதெல்லாம் அழுதுடக்கூடாது. ஆன்மீகன்றது ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இதையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்தது. உலகத்துக்கு சொன்னவன் தமிழன். தமிழர்கள் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும்.